பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றி எறிதலாகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், தீப ஒளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டியும், வில்லியனூர் தூய இதை அன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டியும், தருண் ஸ்டேலன் ஹெபிட் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெற வேண்டியும், பிரித்தா ஆலிஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும், தினேஷ் ரிச்சர்ட் நவீன் ஆண்டனி 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறவும் அதிக மதிப்பெண்கள் பெறவும், சூசியப்பர் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள் தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும், ராபர்ட் ராயர், அடைக்கலமெரி, அந்தோனி ராயர், கித்தேரியம்மாள் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ரீனா ஜூலியட் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெற வேண்டியும், உபகாரமரி ஆண்மலை பாட்சிக்காகவும், ஆண்டனி 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெறவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெற வேண்டியும், ஜெயராணி கான்வென்ட் 10ஆம் வகுப்பு மாணவிகள் தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெறவும், அரியூர் ஹிண்டோச்சா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெற வேண்டியும், அனஸ்தா மேரி, ஜெனிட்டா மேரி தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற வேண்டியும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி எறிதலாகவும் கருத்துகளுக்காகவும், பரணிதரன் மெர்சி ஏஞ்சலா 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெறவும், ஆன்ஷன் நன்றி எறிதலாகவும், ஆகாஷ் இம்மானுவேல் ராஜ் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெற வேண்டியும், அஸ்வின் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெறவும், ஜோசப் உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள் நன்கு தேர்வு எழுதவும் தேர்ச்சி பெற வேண்டியும், வித்யா பவன் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெற வேண்டியும், ஜோவி ஆனந்த் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெறவும், லூகாஸ் சவரியம்மாள் குடும்பத்தில் மரித்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மார்க் ரொசாரியோ 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும், நிர்மல் ஆண்டனி 10ஆம் வகுப்பில் தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெறவும், ஆண்டோ பிரவீன்குமார் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெறவும், பிரியா ரோஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெறவும், கிளாரா பெமினா நிவேதா தெய்வானை முத்தமிழ் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும், சித்ரா திருமணம் விரைவில் நடைபெறவும் நல்ல உடல்நலனுக்காகவும், அந்தோணிசாமி 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும், புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு நன்கு எழுதவும் முழு தேர்ச்சி பெற வேண்டியும், மேரி மார்டின் நல்ல உடல்நலனுக்காகவும், துய்மா பஸ்காலின் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும், இருதயநாதன் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஸ்டெஃபி 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும் உடல் உடல்நலனுக்காகவும், தம்பிதுரை இசபெல்லா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி எறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், இபு 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், ரொசாரியோ, கவிக்குமார், கெவின், பரத், ராம்குமார், லாரன்ஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், அவினாஸ் அக்சிலியன் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுத வேண்டியும், ஃபாத்திமா ஸ்டெல்லா உடல் உள்ள நலனுக்காகவும், மோனிஷா 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெறவும், கரோலின், சபிதா மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்வு நன்கு எழுத வேண்டியும், கார்மேல், கீர்த்தனா 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுத வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால்
வாக்காலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் இரக்கம் காட்டும் இறைவா, தவக்கால ஒழுக்கத்தால் பயிற்சியும் உமது வார்த்தையால் வளமும் பெறுகின்றோம். எங்களை புனிதப்படுத்தும் தவ முயற்சிகளால் நாங்கள் உம்மை முழுமையாக பற்றிக் கொள்வோமாக. உம்மை நோக்கி மன்றாடும் பொழுதெல்லாம் நாங்கள் ஒருமனப்பட்டிருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறையின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்த உங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையின்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் நியமங்களையும் கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களாய் ஆனது என்பர். நம் குரல் எப்பொழுதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவற்றை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய நன் கடவுளாகிய கொண்ட வேறு பேரினம் எதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை பின்பற்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறக்கும் போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சேடனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களில் தாழ்களை வலுவுறுத்துகிறார். உன்னிடம் உள்ள பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனைவருக்கும் அவரது வாக்கு மிகவும் விரைவாக செல்கிறது. அவர் வெண்கம்பி போல் பனியை பொழிய செய்கிறார். சாம்பலை போல் உறையும் பனியை தூவுகிறார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலர்களுக்கு தமது நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கிறார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக.
தூய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் நிறைவேற்றுவதற்கும் அவற்றின் உள்ளார்ந்த அர்த்தத்தை, அதன் இயல்புகளை மக்களுக்கு வாழ்ந்து காட்டவுமே ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருச்சட்டம் என்பது தனி மனித வாழ்வின் ஒழுக்கங்களையும் சமூக முன்னேற்றத்திற்கான ஒழுக்கங்களையும் இறைவன் கட்டளைகளாக கொடுத்திருப்பவை. இறை வாக்குகள் என்பவை திருநூலில் உள்ள போதனைகள் மற்றும் அறிவுரைகளை குறிக்கின்றன. இந்த இரண்டும் சாரம்சமாக எளிய வகையிலே மக்களுக்கு புரிகின்ற வகையிலே மோயிசன் வழியாக யாவே இறைவன் 10 கட்டளைகளாக கொடுக்கின்றார். ஆனால் இந்த கட்டளைகளெல்லாம் பலவாறு விளக்கம் தரப்பட்டு துணை கட்டளைகள் இயற்றப்பட்டு இந்த சட்டங்களே மக்களுக்கு ஒரு பாரமாக மாறிவிட்டன. எனவேதான் ஆண்டவர் இயேசு இந்த சட்டங்களுக்கு உள்ளே புதைந்து கிடக்கின்ற எல்லையற்ற இறைவனுடைய அன்பையும் மனிதர் ஒருவர் மற்றவர் மீது கொள்ள வேண்டிய அன்பையும் உறவையும் அவ்வப்போது அவர் எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சட்டங்களின் உள்ளார்ந்த அர்த்தம் திருச்சட்டங்களை அழிப்பதற்கும் மாற்றுவதற்கும் அல்ல என்பது ஆண்டவர் இயேசுவின் தெளிவான சிந்தனையாகவும் போதனையாகவும் இருந்தன. ஆண்டவருடைய சட்டங்கள் இறைவனோடும் பிறரோடும் உள்ள உறவிலே வளர நமக்கு உதவுகின்றன. இதை புரிந்து கொள்ளாமல் சட்டங்களை சுமையாகவும் பாரமாகவும் கருதுகின்ற பொழுது அவற்றை கடைபிடிப்பது என்பது மிகவும் கடினமாகின்றது. ஒவ்வொரு சட்டத்தின் ஆழத்திலே இருக்கின்ற உண்மைகளையும் அது காட்டுகின்ற வழிமுறைகளையும் நமது வாழ்வின் ஈடேற்றத்திற்காக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த தவக்காலத்திலே இறைவனுடைய மன்னிப்பும் இயேசு தருகின்ற மீட்பும் நமக்கு உறுதியாகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் நெறிமுறைகளும் நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகளின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து அவற்றை கடைபிடிப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த செவியளித்த நலனுக்காகவும் அது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. நலமெல்லாம் நல்கும் இறைவா,
உமது மக்கள் நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் இந்த பலிப்பொருளையும் வேண்டுதலையும் ஏற்றருளும். இந்த திருநிகழ்ச்சியை கொண்டாடும் எங்களை எல்லாவித இடர்களினின்றும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உடல் உறுத்தலின் வழியாக நீர் எங்கள் துர்க்குணங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கேற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளிக்கின்றீர். அவர் வழியாக உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்குமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலைஞர் ஆகிய அனைவருடனே கூர்ந்துள்ளோம். தந்தையே, இன்றைய நாளிலே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுத இருக்கின்ற அத்துணை பிள்ளைகளையும் உம்முடைய ஆவியின் ஆற்றலாலும் உமது ஞானத்தாலும் நிரப்பி இந்த தேர்விலே அவர்கள் சிறப்பான விதத்தில் எழுதி நிறைய மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்தபோது எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் துணமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்தியம்.
ஜெபம். மூவொரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்று தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழுதல்லும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, நாங்கள் அருந்திய இந்த திருவுணவு பாவக்கரைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை தூய்மையாக்கி நாங்களும் ஓடு கொண்டுள்ள உறவை வளர்ப்பதாக. இதனால் நாங்கள் உமது கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதோடல்லாமல் அவற்றை கடைபிடித்து உம்முடைய வாக்குறுதிகளுக்கு உரியவராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதேயும், தீமையிலிருந்து எங்களுக்கு தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அசிஷ மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவியலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில்
சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆவில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் நினைப்பதாக. ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களை ரட்சியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.